என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆறுமுகநயினார் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரசன்னா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் ராகவன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் பலராமன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். கேள்விகளோடு நேயர்களும் காத்திருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் மாதிரி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் இதை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் மாதிரி மாநில பிரச்சனைகளை பற்றி தான் பேசுறாங்க. இவங்களுக்கு போடுற ஓட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு செல்லாத ஓட்டு மாதிரி தான். 200 எம்பிக்களை வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் ஆட்சி அமைக்கிறத பத்தி யோசிக்க முடியும். திமுகவும் அண்ணா திமுகவும் 39 இடங்கள்ல தான் போட்டியே போடுறாங்க. அதனால ஆட்சி அமைக்கிறத பத்தி அவங்க யோசிக்கவே முடியாது. நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி இருக்கணுமா அல்லது காங்கிரஸ் அல்லாத ஆட்சி இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் இன்றைக்கு பிரச்சாரத்துல சொல்லியிருக்கிறாரு. இது சிதம்பரம் சொல்ற மாதிரி தமிழ்நாடு தேர்தல் களம் சட்டமன்ற தேர்தல் களம் மாதிரி தான் இருக்கா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியினுடைய 5 ஆண்டு ஆட்சியின் மீது மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இந்த தேர்தல் களம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருந்து முதல் கட்டமான பதில சுருக்கமாக வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இல்லை, தமிழகத்தில் அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தலினுடைய பகுதியாக நடைபெறக்கூடிய இந்த 16வது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மக்கள் பிரச்சனை, அகில இந்திய அளவில் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி தான் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதுபோலவே தமிழக மக்களை பொறுத்த அளவிலையும் வாக்களிக்கிற போது சட்டமன்றத்துக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும், பாராளுமன்றத்துக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடிய பக்குவம் நிறைந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. மதிப்புக்குரிய சிதம்பரம் போன்றவர்கள் அந்த மாதிரி அபிப்பிராயம் தெரிவித்திருப்பது சரியல்ல. பிரச்சனைகளை பொறுத்த அளவிலையும் கூட அகில இந்திய அளவில் இன்னைக்கு பொருளாதார கொள்கை, வேலையின்மை உட்பட எல்லா பிரச்சனையும் எடுத்து பேசுறாங்க. எல்லா கட்சிகளும் பேசுறாங்கிறது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பிராந்திய கட்சிகள் அகில இந்திய அளவில் நாங்கள் பங்கு வகிக்கிற ஆட்சி வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அகில இந்திய அரசியல் பேசியிருக்காங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறேன். பிரசன்னா, இல்ல இந்த கேள்விக்கு விடயத்திற்கு இவர் ஏன் இந்த கேள்வியை கேட்டாருங்கிற கேள்வி எனக்குள்ளார எழுந்துகிட்டே இருக்கு. இவர் பந்தயத்துல இல்ல, இவரு அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருக்காரு. முதல் செய்தி என்னன்னா, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளங்கள் 50 முழக்கங்களில் அடித்தளம் என்பது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியத்தில் கூட்டாட்சி என்பதே மாநிலங்களுக்கான உரிமைகளை ஒட்டுமொத்தமாக பெற்றுத் தருவதுதான். காங்கிரஸ் அப்படி கூட்டணி இல்லாத ஆட்சியை அமைச்சிடும் அப்படிங்கிற பெருவாரியான நம்பிக்கை அவர் இருந்துருந்துச்சுன்னா அது அவருடைய நம்பிக்கையை தவிர, நாங்கள் மாநிலத்திற்கான உரிமைகளை பெறுவதற்கு இன்றைக்கு மாநிலங்களில் நாங்கள் 10 ஆண்டுகள் கொண்டு சாதித்திருக்கிற திட்டங்கள் மத்திய அரசோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம், அவர்கள் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள். ஆக அவர் அப்படி பேசி இருக்கிறதுங்கிறது ஒரு முரண்பட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன். ராவன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த அளவில்னு சொன்னா, உண்மையிலேயே இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் பாருங்க, நாங்கள் முயற்சிப்போம், மத்திய அரசை வலியுறுத்துவோம், இப்படித்தான் பேசியிருக்கிறாங்க. இப்ப ஒரு ஆட்சி என்று சொன்னால் திட்டங்களை நிறைவேற்ற வல்லமை பொருந்திய ஒரு ஆட்சி வரணும். இவங்க நாங்க மத்திய அரசை கேட்டுக்கொள்வோம், வலியுறுத்துவோம் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த தேர்தல் என்பது மத்தியிலே பாராளுமன்றத்துக்கான தேர்தல். மக்கள் தெளிவாக முடிவு செய்தாக வேண்டும். இவங்க 39 சீட்ல ஜெயிச்சாலும் இதுவரைக்கும் இந்திய வரலாறுல 39 சீட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு ஆட்சி கட்டில எந்த கட்சியும் கிடையாது, ஜனதா தள் உட்பட. அப்ப அவங்க 39 அதையும் தாண்டி அதிகமா தான் வச்சிருந்தாங்க. அதனால இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்க போவதில்லை. ஆகவே இந்த தேர்தல் இவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்குகள் செல்லாத வாக்குகளாகத்தான் போகும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஐயா பலராமன், திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர் ஒரு வருத்தத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கார். ஒரு அகில இந்திய தேர்தல் என்று வருகிற போது இந்த அகில இந்திய பார்வையோடு இருக்க வேண்டும், மக்கள் மத்தியிலும் அந்த பரப்புரைகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த ஜனங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சு போடணும் அப்படின்றார். அந்த வருத்தத்தை தான் அவர் சொல்லியிருக்கார்.
தம்பி சொன்ன மாதிரி போட்டியில் அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் அகில இந்திய கட்சியினுடைய ஒரு பொறுப்பு மிக்க தலைவராக இருக்காருன்றதை மறுக்க முடியாது. இல்ல மக்கள் வந்து அதெல்லாம் உணர்ந்து தானே சரியா தானே போடுறாங்க. இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய கடமையை சொல்கிறோம். அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நண்பர் ராகவன் சொன்னது போல் 2 பேருடைய தேர்தலை கேட்டுக்கொள்வோம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்லாம் இருக்கோம். அதை வந்து நாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அகில இந்திய பார்வை என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும் என்பது தான் நாம் வலியுறுத்துகிறோம். மாநில அதிகாரங்கள், மாநில சுயாட்சி அதிகாரங்கள் என்பது அவரவரிடத்தில் இருக்க வேண்டும். மாநில சுயாட்சி அதிகாரத்தின் மூலம் கூட்டணி கட்சிகளில் ஆட்சி அமையும் போது ஒரு வலுவான அரசு அமையவில்லை என்றால் எவ்வளவு துர்பாக்கிய நிலை ஏற்படுகிறது என்பது சாட்சியாக இருப்பதால் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். சில சமயங்கள்ல வலுவான ஆட்சி கூட, நிலையான ஆட்சி கூட துன்பங்களை கொடுக்கிற ஆட்சிகளாக சில சமயங்கள்ல நடந்து போகுது, வந்து போகுது. பிரசன்னா, அகில இந்திய பார்வை கிடையாது, தேசிய பார்வை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானா? இல்ல மாநில கட்சிகளுக்கு நீங்க அதிமுகவுக்கு நீங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க பாத்துட்டீங்க, பண்ண மாட்டீங்க. நான் 2 விஷயங்களை மக்கள்கிட்ட தெளிவா புரிய வைக்கிறேன். ராகவன் அவர்கள் பேசியதோ அல்லது பலராமன் ஐயா பேசியதோ 2 விஷயத்தை நீங்க நல்லா உத்து கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில கட்சிகளால வலியுறுத்துவோம் அப்படின்னு ராகவனும் அவங்க செய்யறோம் அப்படிங்கறதையும் தான் பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. நான் இங்க ஒரு அடித்தளத்துல ஒரு கோடிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசு என்பது மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு தான், மாநில மக்களினுடைய கூட்டமைப்பு தான். இந்திய அரசியலமைப்பு பிரிவில் மாநிலங்களுக்கான அதிகாரம், மத்தியத்திற்கான அதிகாரம் என்று 2 பட்டியல்கள் இருக்கிறது. நான் திரும்பவும் கேட்கிறேன், இவங்களுக்கு போடுற ஓட்டு, மாநிலங்களுக்கு போடுற ஓட்டு செல்லா ஓட்டுன்னா, நான் மரியாதைக்குரிய பாஜகவினுடைய ராகவனையோ அல்லது காங்கிரசினுடைய மூத்த தலைவர் பலராமன் அவர்களையோ கேட்கிற கேள்வி, நீங்க இருக்கிற மொத்த எல்லா தொகுதிகளையும் தனித்து போட்டியிடுங்க, ஏன் ஒவ்வொரு மாநில கட்சிகளுடைய தலைமையினுடைய கதவையும் போய் தட்டிக்கிட்டு இருக்கீங்க? பிரசன்னா, நீங்க வந்து சொல்றது ஒரு ஆங்கிள் கரெக்ட், அதை வந்து திரும்ப பேசலாம். ஆனா உங்க பிரச்சார களம் வந்து முழுக்க முழுக்க மாநில அரசு குறித்த விமர்சனமாக இருக்கு அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுறதுல உண்மை இருக்கத்தானே செய்யுது. கொசு உற்பத்தி தான் இந்த அரசினுடைய சாதனை அப்படின்னு பேசுறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் களங்கள்ல இறங்கின உடனே அவங்களுடைய தொண்டர்களோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ பேசுகிற முதல் வார்த்தை, அடுத்த நாளைய பாரத பிரதமர் அம்மையார் ஜெயலலிதா என்று வலியுறுத்துகிறார்கள். இவர் பேசுகிற இடங்களில் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஊடகங்களும் பத்திரிகைகளும் மோடி ஒரு பக்கம், அம்மையார் ஜெயலலிதா ஒரு பக்கம் என்று நாம முடிச்சாங்க. இந்த பட்டியல்களை இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்க தமிழ்நாட்டிலேயே உங்க லட்சணம் சந்திச்சிருக்கிறப்ப நீங்க எப்படி இந்த பாரதத்தை போய் பார்க்க போறீங்க? ஒரே ஒரு சின்ன விஷயங்களை நான் பட்டியலிட விரும்புறேன். மின்சார பிரச்சனையை குற்றம் சாட்டுறாங்க. மின்சார பிரச்சனைக்கு யார சொல்றாங்கன்னா, திமுகவை 3 வருஷம் கழிச்சும் குற்றம் சாட்டுறாங்க. அதே போல மத்திய அரசு குற்றம் சாட்டுறாங்க. செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு